இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று சொல்லி தாவீது எழுதின சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கெட்ட நேரங்களில் நேர்மையான மனிதனுடைய பொறுப்பையும் அமைதலற்ற நேரங்களில் அவன் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தையும் விளக்கி நிற்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். தேவனை நம்புவதும் நன்மை செய்வதும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக காணப்படுகிறது. தேவனை சாராமல் நன்மை செய்வதும் தேவனை சார்ந்து நன்மை செய்யாமல் இருப்பதும் இயலாத காரியம். தீமைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்பை காட்டிலும் நன்மை செய்யும்போது எதிர்ப்புகள் அதிகமாக வருகிறது. இன்றைக்கு தீமை செய்கிற மனிதர்களை குறித்து குடித்து வெறித்து களியாட்டங்களிலே கலந்து கொள்கிற மனிதர்களுக்கு இருக்கிற வெறுப்பை பார்க்கிலும் எதிர்ப்பை பார்க்கிலும் இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியில் காணப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயம் அதிகமாக நம்மை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சமுதாயத்தை குறை கூறுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் சாத்தான் எப்படியாயிலும் நம்மை சோர்ந்து போகும் வண்ணமாக அவன் அநேக ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் நன்மை செய்யும் பொழுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது சத்துருவானவன் தோல்வி அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் கிரியை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றும் பொழுது சத்துருவானவன் அவன் தோல்வி அடைகிறபடினாலே அநேக எதிர்ப்புகளை நாம் நன்மை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொடுத்து நம்மை சோர்ந்து போக வைத்து அந்த காரியத்தை விட்டே நம்மை தள்ளிவிடக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இன்றைக்கு நன்மை செய்யும்போது அநேக விமர்சனங்களை நாம் சந்திக்கிறோம். நன்மைதான் செய்கிறோம், ஆனால் இந்த பூமியிலே அநேக விமர்சனங்களை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. யாருக்காவது ஒருவருக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், ஒரு 100 ரூபாயை கொண்டு வந்து நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் மனதில் நினைத்து கொள்கிறார்கள் நம்முடைய இயலாமைக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு ஏதோ நம்மிடத்தில் ஏதோ நன்மையை எதிர்பார்த்து உதவி செய்கிறார்கள், அதாவது காக்காய் பிடிக்கிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை நம்முடைய காதுகள் கேட்க சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக உதவி கரங்களை நீட்டும் பொழுது ஏதோ நிதி கிடைக்கிறது போல தெரிகிறது. இவர்களுக்கு நிறையா எய்ட்ஸ் வருகிறது போல, அதனால் அவைகளின் மூலமாக ஃபாரின் எய்ட்ஸிலிருந்து இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் உதவியை பெற்றுவிட்டும் குறை கூறுகிறவர்களாக காணப்படும் பொழுது, அல்லது மதம் மாற்றுகிறதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்றெல்லாம் நம்மை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கோபத்தையும் ஒரு எரிச்சலையும் மூட்டி நம்மை அந்த நன்மை செய்வதிலிருந்து இந்த சமுதாயம், இந்த உலகம் நம்மை சோர்ந்து போகக்கூடியதாக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாகிலும் ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு சொன்ன ஒரு ராஜரீக பிரமாணம், நம்மை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த ராஜரீக பிரமாணம் என்று அவர் குறிப்பிடுகிற அந்த வசனத்தின்படி நாம் மற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களை சத்துருவானவன் முழுமையாக தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அநேக வார்த்தைகளினாலே நம்மை உதாசீனப்படுத்துகிறபடியினாலே நாம் அநேக நேரங்களிலே சோர்வுற்று காணப்படுகிறோம். நன்மை தானே செய்தோம், நமக்கு இப்படிப்பட்ட பிரதிபலன்கள் தானே கிடைக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து விடுகிறோம். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து நன்மை செய். அதாவது உலகத்திற்கு நன்மை செய்தால் நீ கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து பிரதிபலன் அவரிடத்திலிருந்து தான் எனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி நாம் நன்மை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நாம் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு விதையை நாம் பூமியிலே விதைக்கிறோம் என்று சொன்னால் அநேக நாட்களுக்கு பின்பு அந்த பூமியிலே விதைத்த இடத்திலே நாம் குழியை தோண்டி அதிலே இருக்கக்கூடிய காயையோ அல்லது அதன் மூலமாக கனியையோ நாம் அங்கே இருந்து பறிப்பதில்லை. விதையை விதைத்து விடுகிறோம். அநேக நாட்களுக்கு பின்பு அது செடியாக வளர்ந்து நாம் மேலே பூமிக்கு மேலே தான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே போல தான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம்
இந்த பூமியில் நன்மைகளை விதைத்து விட்டு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது இந்த பூமியில் விதைத்த அந்த நன்மைகளுக்கு தேவன் நமக்கு பிரதிபலன் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூடத்தான் நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிறதை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். கர்த்தரை நம்பி நன்மை செய். அவர் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே இந்த பூமியிலே இயேசு வாழும் பொழுதே கற்றுக் கொடுக்கிறார். பசியாயிருந்தேன், நியாய தீர்ப்பின் நேரத்திலே சொல்லுகிறார், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிற காரியம், இந்த சிறியரில் எவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த பூமியில் எந்த ஒரு நன்மையையும் நமக்கு பிரதிபலனாக செய்ய முடியாத அநேகருக்கு நாம் உதவிகளை செய்துவிட்டு அவர்கள் உதாசீனப்படுத்தினாலோ அல்லது வார்த்தைகளினாலோ நம்மை காயப்படுத்தினாலோ அல்லது மற்ற காரியங்களை செய்தாலோ இந்த பூமியில் நமக்கு நன்மையை தருகிற ஆண்டவர் அவர்தான் எனக்கு பிரதிபலனை தருவார். அவர் வருகையின் போது இப்படி நியாய தீர்ப்பில் என்னுடைய இந்த இரக்கங்களை அவர் மேன்மை பாராட்டக்கூடியவராக, சிறியரில் செய்த எல்லாவற்றையும் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அப்பொழுதும் நான் செய்த கிரியைகளுக்கு தக்க பிரதிபலனை அவர் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விடுவதில்லை. ஏன்னா நாசிலே சுவாசம் நம்புகிற மனிதர்களுக்கு நாம் செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து பிரதிபலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நாம் சோர்ந்து போவோம். ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு சில மாதங்களுக்கு அல்லது ஒரு சில வருடங்களுக்கு நன்மைகளை செய்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சல்களும் சோர்வுகளும் நம்மை தாக்கி சத்ருவினால் தாக்கப்படும் பொழுது நாம் அந்த நிலைமையை விட்டே நாம் தள்ளப்பட்டு உதவி செய்வதை வெறுத்து விடுகிறவர்களாக, நன்மை செய்கிறதை வெறுத்து விடுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தரை நம்பி இந்த உலகத்தில் நான் மனிதர்கள் மத்தியில் நன்மைகளை விதைத்திருக்கிறேன், இதற்கு பிரதிபலன் என் ஆண்டவராகிய இயேசு தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் விதைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய பிரதிபலன்களை பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம்.